வானியல் ஆர்வலர்களுக்கு ஒரு இனிமையான செய்தி. நாளை, அதாவது ஏப்ரல் 12ஆம் தேதி இந்த மாதத்தின் முழு நிலவு உதயமாக உள்ளது. இது பிங்க் மூன் அல்லது இளஞ்சிவப்பு நிலவு என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இது 2025ஆம் ஆண்டின் மிகச்சிறிய முழு நிலவாக, அதாவது ஒரு மைக்ரோ மூனாக வானில் காட்சியளிக்கும் என்று கூறுகிறார்கள். இந்த அரிய வானியல் நிகழ்வு எப்போது நிகழும், ஏன் இது மைக்ரோ மூன் என்று அழைக்கப்படுகிறது, இதனை இந்தியாவில் பார்க்க முடியுமா என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் தோன்றும் முழு நிலவுக்கு ஒரு தனித்துவமான பெயர் சூட்டப்படுவது வழக்கம். அந்த வகையில் ஏப்ரல் மாதத்தின் முழு நிலவு பிங்க் மூன், அதாவது இளஞ்சிவப்பு நிலவு என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் இதன் பொருள் நிலவு உண்மையில் இளஞ்சிவப்பு நிறத்தில் தோன்றும் என்று அர்த்தமில்லை. பண்டைய காலங்களில் வட அமெரிக்காவில் வசந்த காலத்தில் பூக்கும் பிங்க் பிளாக்ஸ் என்ற காட்டுப்பூக்களின் பெயரை வைத்தே இந்த முழு நிலவுக்கு பிங்க் மூன் என்று பெயர் வைத்துள்ளார்கள். இது வசந்த காலத்தின் வருகையை குறிக்கும் ஒரு அடையாளமாக பார்க்கப்பட்டது. அதே போல ஏப்ரல் 12ஆம் தேதி நிகழவுள்ள முழு நிலவு ஒரு மைக்ரோ மூனாக காட்சியளிக்க உள்ளது. இதற்கு காரணம், நிலவு பூமியை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது. இதனால் பூமிக்கும் நிலவுக்கும் இடையிலான தூரம் மாறுபடும். நிலவு பூமிக்கு அருகில் வரும்போது அது பெரியதாகவும் பிரகாசமாகவும் தெரியும். இது சூப்பர் மூன் என்று அழைக்கப்படுகிறது. அதே போல நிலவு பூமிக்கு மிக தொலைவில் இருக்கும் போது அது சிறியதாகவும் மங்களாகவும் தெரியும். இதுவே மைக்ரோ மூன் என்று அழைக்கப்படுகிறது. ஏப்ரல் 12ஆம் தேதி உதயமாகும் நிலவு அதன் சுற்றுப்பாதையில் பூமிக்கு மிக தொலைவில் இருக்கும் புள்ளியில் இருப்பதால் இது ஒரு மைக்ரோ மூனாக காட்சியளிக்கும். 2025ஆம் ஆண்டின் மிகச்சிறிய முழு நிலவான இந்த மைக்ரோ பிங்க் மூன் இந்த வார இறுதியில், அதாவது ஏப்ரல் 12ஆம் தேதி அன்று வானில் உதயமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் 12ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு தொடங்கி வானத்தில் ஒரு அழகான இளஞ்சிவப்பு நிலவாக நம் கண்களுக்கு தெரியும். இது இந்திய நேரப்படி ஏப்ரல் 13ஆம் தேதி அதிகாலை சுமார் 5 மணிக்கு முழு ஒளியுடன் பிரகாசிக்கும் என்று கூறுகிறார்கள். இருப்பினும் நிலவு அடிவானத்தில் உதயமாகும் நேரத்திலிருந்து இரவு முழுவதும் தெரியும். எனவே ஏப்ரல் 12ஆம் தேதி இரவும் ஏப்ரல் 13ஆம் தேதி அதிகாலையும் இந்த அழகிய நிலவை பார்ப்பதற்கு உகந்த நேரமாகும். மேலும் ஒளி மாசுபாடு குறைவாக இருக்கும் நாடுகளில் இந்த பிங்க் மூனை மிகவும் தெளிவாகவும் அழகாகவும் பார்க்க முடியும் என்று கூறுகிறார்கள். இந்தியா, கிரீஸ், ஸ்பெயின், ஐஸ்லாந்து, அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இந்த பிங்க் மூன் தெளிவாக தெரியும் என்று கூறுகிறார்கள். இந்த மைக்ரோ மூன் சூப்பர் மூனை போல பிரம்மாண்டமாக தோன்றாவிட்டாலும் இது ஒரு தனித்துவமான வானியல் நிகழ்வு. பூமிக்கும் நிலவுக்கும் இடையிலான அதிகபட்ச தூரத்தில் முழு நிலவை பார்ப்பது ஒரு அரிய காட்சி. அனுபவம் வாய்ந்த வானியல் ஆர்வலர்கள் இந்த சிறிய மாற்றத்தை உணர முடியும். மேலும் இது பிரபஞ்சத்தின் இயக்கத்தையும் வானியல் சுழற்சிகளையும் புரிந்து கொள்ள உதவும் ஒரு வாய்ப்பாகும். இந்த மைக்ரோ மூன் சூப்பர் மூனை விட 14% சிறியதாகவும் 30% மங்களாகவும் தெரியும் என்று வானியல் ஆய்வாளர்கள் கூறியுள்ளார்கள். இருப்பினும் இது ஒரு முழு நிலவு என்பதால் அதன் பிரகாசம் சாதாரண நாட்களை விட அதிகமாகவே இருக்கும் என்று கூறுகிறார்கள். மேலும் இந்த முழு நிலவு என்பது வெறும் வானியல் நிகழ்வு மட்டுமல்ல, இது பல்வேறு கலாச்சாரங்களிலும் முக்கியத்துவம் வாய்ந்தது. பண்டைய காலங்களில் விவசாயம் மற்றும் பழங்குடி மக்கள் இந்த முழு நிலவை வைத்துதான் தங்கள் விவசாயம் மற்றும் வேட்டை காலங்களை கணித்துள்ளார்கள். வசந்த காலத்தின் ஆரம்பம், பயிர் விதைப்பதற்கான நேரம் போன்றவற்றை இந்த நிலவு சுட்டிக்காட்டியது. 2025ஆம் ஆண்டில் இன்னும் பல சுவாரஸ்யமான முழு நிலவுகள் வானில் தோன்ற உள்ளன. மே மாதத்தில் ஃப்ளவர் மூன், ஜூன் மாதத்தில் ஸ்ட்ராபெரி மூன், ஜூலை மாதத்தில் பக் மூன் என ஒவ்வொரு முழு நிலவுக்கும் ஒரு தனித்துவமான பெயர் மற்றும் முக்கியத்துவம் உண்டு. நகர்ப்புற ஒளி மாசுபாட்டிலிருந்து விலகிச் சென்று இந்த அரிய வானியல் நிகழ்வை வெறும் கண்களால் கண்டு ரசிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.